ஸோ யூகேல ஒரு தமிழ் கம்யூனிட்டி ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம். நல்லா இந்தியன் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன், ஆனால் ஜாக்கெட் போட்டு கவர் பண்ணி தான் அவனுக்கு குளிருது. 1 டிகிரி. ஸோ இது வந்து தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் அண்ட் தை பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற யூகேல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் தமிழ் ஈவெண்ட்ஸ். உள்ளே போனதுமே என்ட்ரன்ஸில் இந்த டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரான மாதிரி ஒரு வைப் வந்து இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அங்கேருந்து உள்ளே போனால் ஸ்கூல் ஆனுவல் டே ஈவெண்ட் மாதிரி லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தமிழ் சாங்ஸு, தமிழ் பேனர்ஸு, அப்புறம் எங்கே பார்த்தாலும் தமிழ் மக்களை பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். இந்த ஃபீலிங் வந்து அப்ராடில் இருக்கவங்க கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷோ ஹோஸ்ட் கூட வேஷ்டி சாரிலாம் கட்டிட்டு தமிழில் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. அண்ட் டான்ஸ் மட்டும் இல்லாமல் சாங்ஸு, சிலம்பம், அப்புறம் தமிழ் ஸ்பீச்சுன்னு இன்னும் நிறைய விஷயம் இருந்துச்சு. சில கிளிப்ஸ் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாம் யார் மரபின் தொடர்? இந்த மரபின் வழித்தோன்றல்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்தால் ஃபோட்டோ பூத்து, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் இந்த 360 டிகிரி வீடியோ பூத்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் நிறைய இந்தியன் ஜுவல்ஸ், ஆன்டிக் ஜுவல்ஸ், ஆக்சிஸ் ஜுவல்ஸ்னு நிறைய வித்துட்டு இருந்தாங்க. இந்த பர்டிகுலர் இயரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் ஆனால் நான் வாங்கலை. அண்ட் இந்த சைடு ஹேண்ட்மேடான இந்த கூடை, அப்புறம் வந்து பொங்கல் பானைலாம் கூட வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன, நம்ம டிபார்ட்மெண்ட் சாப்பாடு சாப்பிட வந்தாச்சு. அப்படியே ஒரு சுட சுட காஃபி வாங்கி குடித்தேன். பக்கத்துலேயே லைவ் தோசை கவுண்டரில் வந்து மொறுன்னு தோசை, அப்புறம் மசாலா தோசைலாம் போட்டுட்டு இருந்தாங்க வித் சாம்பார், சட்னி, அப்புறம் வந்து உப்புமா கூட கொடுத்துருந்தாங்க. நானும் ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டேன். அதை முடிச்சு கையோட இந்த சைடில் வடை, மசால் வடை, மெது வடை, போண்டாலாம் வித்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே அதில் ஒரு காஃபியும் ஒரு வடையும் வாங்கிட்டு ரெஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்க வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் இந்த பாப்பா பற்றி சொல்லியே ஆகணும். இவங்க சஹானா, இவங்க ஜீ தமிழில் கூட சரிகமப்பாவில் வந்து ரன்னரப்பாக வந்திருக்காங்களாம். ரொம்ப அழகாக பாடினாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு 2 கண்ணுமே தெரியாது, பட் ரொம்ப அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஷீ இஸ் ரியலி டேலண்டட். அண்ட் மூவிங் ஆன், இன்னும் கொஞ்சம் மியூசிக் அண்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸும் நடந்தது, விச் ஐ ரியலி என்ஜாய்ட். கடைசி வரைக்கும் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட போரே அடிக்கல. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய ஹேண்ட்மேட் பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் புக்ஸ்லாம் கூட வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார் அ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். இன்னொரு சைடு இந்த குட்டீஸ்லாம் க்யூட்டாக வரைஞ்ச பொங்கல் ஆர்ட்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னோட சின்ன வயசில் நான் கிரிக்கிட்டு இருந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்தது. அண்ட் ஆல்சோ பழைய ஏன்ஷியன்ட் ஹவுசஸ்லாம் கூட டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அவங்க எப்படி கட்டியிருக்காங்க, அந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, அதெல்லாம் கூட டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ இந்த தமிழ் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சு. அப்படியே நான் வந்து கொஞ்சம் ஒரு கேலண்டர் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபுட்டு, சிக்கன் கொத்து பரோட்டாவும், அப்புறம் ஸ்வீட் பொங்கல் அண்ட் சுண்டல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். நானும் வந்த மாதிரி ஜாக்கெட்லாம் போட்டு ரெடியாக கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஐ see you in the next video. Bye bye.